புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, புத்தாண்டின் துவக்கத்தில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, இந்த வருஷத்தை குறித்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுங்களேன். பல வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை காதில் படலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை நேரடியாக பற்றி கொள்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் வர முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும். வாக்குத்தத்தை ஏன் தேடுகிறோம்? ஒன்று நமக்கு தெரியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தன்னுடைய வார்த்தையை கீழே விட அவர் அனுமதிக்க மாட்டார். என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு உதாரணமாக, அந்த நாட்களில் வடநாட்டில் மிஷினரியாக இருந்த காலம், நான் என்னுடைய மனைவி ஒரு குக்கிராமத்தில் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது முதலாவது ஒரு மகன் இறந்தே பிறந்தான். எங்களுடைய இருதயங்கள் உடைந்து போயின. ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யா, இதை தாங்க உதவி செய்யும், எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி கேட்டோம். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை ஞாபகத்தில் கொண்டு வந்தார். வாக்குத்தத்தத்தின் மகனை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். நம்பினோம், ஒப்பு கொடுத்தோம். உடனடியாக எங்களுடைய கவலையெல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு. தைரியமாக இருந்தோம். ஆனால் பல வருடங்கள், 3 வருடங்கள் கடந்தன, எதுவுமே நடக்கலை. ஏற்ற தாழ்வுகள், நெருக்கடிகள், எதிர்ப்புகள், எங்களை வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கின சம்பவங்கள். ஆனால் அவைகள் மத்தியிலையும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாங்கள் நம்பினோம். பிரியமானவர்களே, 3 வருஷம் கழித்து அந்த வாக்குத்தத்தத்தின் மகனை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறவனாகவும் அவன் காணப்படுகிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு வருஷத்தின் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஆசையோடு கூட ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆண்டவரும் கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே பாதையை காட்டுங்கப்பா, எங்களுக்கு முன்னால் செல்லுங்க, அந்த பாதையில் பிரச்சனைகள் வரக்கூடாது, பாதுகாத்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, எதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போது ஆண்டவர் யாத்ராகமம் 34 எனக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்தார். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் கிரியை செய்தார் என்பது எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் யாத்ராகமம் 34, அதுவும் குறிப்பாக 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை எனக்கு ஞாபகப்படுத்தினார். வாஸ்து காட்டுகிறேன். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். அப்பா நீங்கள் வேணும்ப்பா, உங்கள் பிரசன்னங்க வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். உடனே அவருக்கு ஞாபகம் வருது, ஆண்டவர் நடுவில் இருந்தால் எப்படி நினைப்பாரோ தெரியல, எப்படி எங்களை பார்ப்பாரோ தெரியல, நாங்களோ கீழ்ப்படியாதவங்க. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஆகினால நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், மன்னிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவரிடத்தில் இப்படி வாக்குத்தத்தம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எதுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சிலர், ஆண்டவர் யாரோ, அவருடைய வழிகள் எப்படியோ, என்னை பற்றிய திட்டம் எப்படியோ, தீர்மானம் எப்படியோ தெரியாது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேண்டியதான் எனக்கு வேணும், எனக்கு இந்த குறைபாடு இருக்குது, அல்லது எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, அல்லது இந்த பிரச்சனை இருக்குது, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், ஆகியனால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் எப்படியாவது. அப்படிப்பட்டவங்க மந்திரவாதிகள்கிட்ட போகலாமே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இந்த வேதத்தினுடைய அடிப்படையில்
சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். நம்மை பற்றிய திட்டங்களை அவர் வைத்திருப்பார். அந்த திட்டங்களை நிறைவேற்றும் வண்ணமாக நம்மிடத்தில் அவராக வந்து வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பார். கேட்கும்போது நிச்சயமாகவே கொடுப்பார். ஆனால் அடிப்படைகள் மத்தியில் அடிப்படைகளுடைய அஸ்திபாரத்தின் மேலே தான் அவரோடு கூட நாம் வைத்திருக்கிற உறவு கட்டி எழுப்பப்படும். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த பகுதியிலேயே ஆண்டவர்கிட்ட நீங்கள் எங்கள் மத்தியில் எழும்பணும், நீங்கள் எங்கள் கூட வரணும், எங்களுக்கு உதவி செய்யணும் என்றெல்லாம் கேட்கும்போது உடனடியாக மோசேக்கு ஞாபகம் வருகிறது, நாங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆகையினால எங்களை மன்னிங்க, எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷம் 2025க்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்களுக்கும் எனக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் 10வது வசனம் தான். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து, அவர் சொல்றார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். சரி, ஆக திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏதோ என் பிரச்சனை தீர்ந்தா போதும், நான் கேட்டது கிடைச்சா போதும், என் வழியில் நான் நடக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சா போதும், இப்படிப்பட்ட நினைவுகளை வைத்து கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆண்டவரை மதிக்காமல் அவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்கிறது போல இருக்கும். மாறாக மோசேயை போல, மோசே எல்லாரையும் விட தாழ்மையான ஒரு மனுஷன். இங்கே அவருடைய தாழ்மையினுடைய ஒரு அடையாளத்தை நாம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? தன்னையும் தன்னுடைய மக்களையும் பற்றி நினைக்கிற ஒரு காரியம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு எங்களால் கீழ்ப்படிய முடியலப்பா, அடிக்கடி உங்களுடைய வழிகள் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆகவே மன்னித்து கொள்ளுங்க, எங்கள் மத்தியில் நீங்கள் எழுந்தருளணும், எங்களை நீங்கள் வழி நடத்தணும், எங்களுக்கு முன்னால் நீங்கள் செல்லணும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்யும்போது தான் ஆண்டவர் இந்த 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறபடி உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரி, 2 விளக்கங்களை கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள நான் உதவி செய்ய விரும்புகிறேன். ஏன்னா வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் காரணம் இல்லாமல், திட்டம் இல்லாமல், தீர்மானம் இல்லாமல் யாருக்கோ ஏதோ பிச்சை போட்ட மாதிரி ஆண்டவர் போடுறதில்லை. உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு உரிமைப்படுத்துகிறார் என்றால் உங்களை பற்றி ஒரு திட்டம் உண்டு, உங்களை அவர் அறிந்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் இந்த பகுதியிலிருந்தே ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, மோசே தன்னை தாழ்த்தினது போல ஒரு உடைந்த இருதயத்தோடு கூட, ஆண்டவரே, நானும் என் மக்களும் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி தங்களை தாழ்த்தினது போல நாம் தாழ்த்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 10ஆம் வசனத்துக்கு முன்னால் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது இப்படி பார்க்கிறோம், கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். இரக்கம் உள்ளவரா, கிருபை உள்ளவரா, நீடிய சாந்தம். ஆண்டவரோடு உள்ள உறவிலேயே சில நேரங்கள் பொறுமை இழந்துடுறோம். மற்றவங்களோடு உள்ள உறவில் சில நேரங்களில் பல நேரங்களில் அங்கே அன்பும் இல்லை, சாந்தமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தயவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்படி தன்னுடைய குணாதிசயத்தை பற்றி மோசேயினிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கு எனக்கு ஒரு தொடர்பு, அந்த தொடர்பின் அடிப்படையில் தான் நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், உன்னுடைய மக்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆனால் என்னுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்,
என்னுடைய குணாதிசயத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகிற பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படி இல்லைன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆகவே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லை, ஆனாலும் நீ வாக்குத்தத்தை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அக்கிரமத்தையும் மீறுதலையும் என்னிடத்தில் கொண்டு வந்து அறிக்கை செய், நான் பாவத்தை மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், ஆனால் அதை செய்யாட்டா என்ன வெறுமையாக ஏதோ ஒரு விக்கிரகத்தை மக்கள் உபயோகிக்க முயற்சி செய்வது போல முயற்சி செய்து கொண்டிருந்தாய் என்றால், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளையுடைய பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் நான் என்று தன்னை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இது நம்ம சோர்ந்து போக செய்யக்கூடாது. மாறாக மோசே என்ன செய்தார்ன்றதை பார்ப்போம். இதை கேட்ட உடனே மோசே, ஆண்டவரே ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஆண்டவரே என் உதவியற்றவன், நானும் என் மக்களும் எப்படிப்பட்டவங்க எங்களுக்கு தெரியும், ஆனாலும் இவ்வளோ பெரிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லி எங்களோடு கூட இடைபடுகிறீங்க. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது பாடம் தான், ஆண்டவரை பற்றி ஒரு உண்மையான ஒரு அறிவு இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது, புரிந்துகொள்ளல் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவருக்கு பயப்படாமல் நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் பகுதிகள் ஏதோ நமக்கு ஆண்டவருக்கும் நமக்கு தொடர்பில்லை, அவருக்கு பயப்படுற பயம் போதுமான அளவு இல்லைன்ற அளவில் எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது. மற்றவர்களோடு உள்ள தொடர்பிலையும் கூட மற்றவர்கள் நம்ம இருக்கக்கூடிய அளவில், இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் இப்படி வாக்குத்தத்தை தேடும்போதும் கூட இது எனக்காக என்னுடைய நல்வாழ்வுக்காக மாத்திரம் என்ற ஒரு சுய நோக்கமும் அங்கே இருக்கக்கூடாது, சுயமும் அங்கே தாண்டவம் ஆடக்கூடாது. மாறாக மோசையை போல தன்னையும் தன்னுடைய மக்களையும் ஆண்டவருக்கு மனதில் தாழ்த்துறது மாத்திரமல்லாமல் ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு ஆண்டவரை நெருங்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் சொல்கிறார் இல்லையா, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்னு சொல்கிறார் இல்லையா, அதை செய்வார். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறப் போகுது. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறது முக்கியமா, அல்லது நம்முடைய பாவத்தை நம்ம இன்னமும் கொஞ்சம் மறைச்சி வச்சிருக்கிறது முக்கியமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் தாழ்த்துவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இன்னையிலிருந்து நான் ஆண்டவரோடு கூட உள்ள இந்த உறவில் நான் இன்னும் அதிகமாக சீரியஸாக இருப்பேன், என்னை ஒப்பு கொடுப்பேன், தீவிரமாக இருப்பேன். ஆண்டவருக்காகவே நான் தேடுவேன். ஏதோ என்னுடைய சொந்த உபயோகத்துக்காக நான் ஆண்டவரை அணுகி கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. உண்மையிலேயே நான் ஆண்டவருக்காகவே தேடுவேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணி அவரை பற்றி இன்னும் புரிந்து கொள்வேன், அவருடைய வழிகளை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வேன். அவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துவேன், ஒரு உடைந்த இருதயத்தோடு கூட நான் அவரோடு கூட நடப்பேன், அவரை நான் மதிப்பேன், அவருக்கு மகிமை செலுத்துவேன், அவருக்கு நான் பயப்படுவேன். என்னுடைய அகத்தில் சுத்தம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், உண்மை இருக்கும். ஒருவேளை தெரியாமல் தவறுதல் நடந்துருச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் நான் மனம் திரும்பி என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் அவரோடு கூட ஒப்புரவாய்க்கொள்ளுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட தாழ்மையான ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆண்டவர்கிட்டருந்து நாம் பெற்றுக்கொள்கிற இந்த பயங்கரமான விசித்திரமான மகிமையான இந்த வாக்குத்தத்தம் மிக மகிமையான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வருஷம் அந்த ரீதியில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் அணுகுங்க பார்ப்போம். சரி, நான் இன்னொரு காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2வது காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலே அது இருக்குது.
10ஆம் வசனத்தில் பாருங்க, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உடன்படிக்கைன்றது 2 பேர் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். வெறும் வார்த்தைகள் இல்லை, ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் மூலமாக தன்னை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நாமும் அப்படி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். 11ஆம் வசனத்தில் பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். கைக்கொண்டா எமோரியன், கானானியன், ஏத்தியன், பெரிசியன், ஏவியன், எபூசியன் எல்லாரையும் உனக்கு முன்னால துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். 12ஆம் வசனத்தில் தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா உலக பிரகாரமாக ஆயிராது. மற்றவங்க செய்கிற காரியங்களை நீ செய்யாத. உன் வழி என்னுடைய வழியாக இருக்கணும். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவுகளை போல இருக்கணும். சம்மதமா? உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்கிறாரே, அது எவ்வளவு மகிமையான காரியம் தெரியுமா? சாதாரணமாக ஆண்டவர் அதை சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு உங்களை இந்த செய்தியை கேட்க ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த 2025 செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு அது விருப்பம், அது அவருடைய திட்டம், உங்களை பற்றிய திட்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட உடன்படிக்கை செய்து கொள், உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள், தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையார். அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதே. சரி, கொஞ்சம் முன்னால் போவோம். 33வது அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் மோசையோட ஆண்டவர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசிக்கிட்டு இருந்தாராம். முகமுகமாய் பேசினார்னு 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 12வது வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்று எனக்கு நீர் சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தில் 33:13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இப்போ புரியுதா? ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் இந்த 10ஆம் வசனத்தில் சொன்னது போல, எந்த ஜாதிகளிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். 1, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். 2, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். 3, இப்படிப்பட்ட காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அதுக்கு ஒரு ஆயத்தம் ஏற்பட வேண்டியது இருந்துச்சு. அந்த ஆயத்தம் என்னது? இதுதான் 33வது அதிகாரத்தில் ஆண்டவரை கெஞ்சி கேட்குறான். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு தொடர்ந்து கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இதனுடைய அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு நிச்சயமாக புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு நல்லது செய்யணுன்றது தான் அவருடைய விருப்பம். இங்கே சொன்ன மாதிரி உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவரே, நான் உடன்படிக்கையின்படி நான் நடந்து வருவேன், நான் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன், இடது வலதுபுறம் செல்லாதபடி நான் காத்துக்கொள்வேன், உங்களுடைய சத்தம், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்டு நடப்பேன். இப்படி மோசேயினிடத்துலையும் இஸ்ரவேலிடத்துலையும் பெரிய பெரிய காரியங்களை சொல்லிட்டு ஆண்டவர் மறந்துடலை. அதற்கப்புறம் பார்க்குறோம் 34வது அதிகாரத்துக்கு அப்புறம் யாத்ராகமத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நடுவில் அங்கே நிறுவுவதற்கு ஆண்டவர் எல்லா விதமான ஒழுங்குகளையும் செய்கிறார். அவர்களும் ஒத்துழைக்கிறார்கள். அது செய்து முடிக்கப்படுகிறது. 40வது அதிகாரம், கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இப்படியே மோசே வேலையை செய்து முடித்தான். மோசேயும் அவருடைய மக்களும் செய்து முடித்தார்கள். அப்போ என்ன நடந்துச்சான்? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிதனால்
மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. 36ஆம் வசனம், 40-36. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவளுடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இப்படித்தான் முடியுது 40வது அதிகாரம். அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்தார். அவருடைய மகிமை அவங்களோடு கூட இருந்துச்சு. பெரிய காரியங்களை செய்வேன், பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாரே, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமையின் மேகம் அவர்கள் மேலேயே இருந்துச்சான். பகலில் இரவில் எப்பொழுதும் அவர்கள் நடத்துச்சான். அதான் நடக்கும். அது நடக்கணும்னா இந்த வாக்குத்தத்தத்தை உள்வாங்குவோம். திரும்பியும் வாசித்து ஜெபித்து முடிக்கிறேன். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தெய்வமே, வல்லமையின் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். ஏழைகள், ஆண்டவரே, அப்பிரயோஜனமானவர்கள், பாவிகள் எங்களை நினைத்து எங்களுக்காக இந்த புதிய வருஷத்தில் ஒரு மகிமையான வாக்குத்தத்தை தேவரீர் கொடுக்கறக்காக ஸ்தோத்திரம். வல்லமையான வாக்குத்தத்தை கொடுக்கறக்காக ஸ்தோத்திரம். அதிசயமான வாக்குத்தத்தை கொடுக்கறக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் பற்றி பிடித்து கொள்கிறோம், உள்வாங்குகிறோம், நம்புகிறோம். உம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி, உம்முடைய கட்டளைகளுக்கு ஏற்றபடி, உம்முடைய மகிமையின் மேகத்துக்கு அடியில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்வோம். உம்மோடு கூட சஞ்சரிப்போம், உம்மோடு கூட நடந்து வருவோம். உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கும். ஆண்டவரே, விட்டு தருகிறோம், தாழ்த்தி தருகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இதை தேவரை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்படி மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இந்த உள்வாங்கின ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும், தெய்வ செய்கைகள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஷெகினா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேமரா ரெடியா இருக்கு. அதுவா மர்லின், நான் இன்னைக்கு இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஓ, இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் 3 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. முற்றுப்புள்ளி இல்லாத வாழ்க்கை, தெமேலியா, இயேசுவின் பின்னே. இந்த 3 ப்ரோக்ராம்ஸும் JTK சேனலில் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 7 o'clock ஒளிபரப்பாகும். பார்க்க மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, எங்களுக்கு இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. அந்த சேனலில் போய் எங்களோட வீடியோஸை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை எங்களுக்கு அனுப்பணும்னு விரும்புனீங்கன்னா 73303738 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது info@ihf.life அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறோம்.